சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான மூத்த அமைச்சர்கள் சிறைக்கு செல்வது உறுதிதான் என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏற்கனவே திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். அந்த வரிசையில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். நீதிமன்றம் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அடுத்து யாரெல்லாம் சிக்கப் போகிறார்கள் என்று நாம் கேட்டறிந்த பொழுது கிட்டத்தட்ட அதிக அளவு அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் செய்த முறைகேடான செயல்பாடுகளுக்கும் சொத்து குவிப்பு வழக்கிற்கும் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கெல்லாம் நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக துரைமுருகன், இரண்டாவதாக பொன்முடி, மூன்றாவதாக தங்கம் தென்னரசு, அடுத்து அமைச்சர் KKSR ராமச்சந்திரன், அடுத்ததாக அமைச்சர் மிக முக்கியமான அமைச்சராக பார்க்கப்படக்கூடிய சேகர் பாபு, அடுத்ததாக அமைச்சர் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் போன்றவர்கள் மீதும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் குறிவைத்திருக்கிறார்கள். இன்னும் ஓராண்டுகள் மட்டும்தான் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. ஒட்டுமொத்தமாக இந்த ஓராண்டிற்குள் அடுத்தடுத்ததாக திமுகவின் அமைச்சர்கள் ராஜினாமா செய்வார்கள் என்று பரவலாகவும் பேசப்பட்டு வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தலைவரும் தற்பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொன்ன 545 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்று பார்த்தால் நிச்சயமாக அது நிறைவேற்றப்படாமல் பல்வேறு தவறுகள் நடந்திருப்பதாகவும் தற்பொழுது அமைச்சர்கள் அவர்களது தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் மட்டும்தான் அமைச்சரவையை பயன்படுத்தியிருப்பதாகவும் பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு விதமான விசாரணையும் தொடர்ச்சியாக ஒரே மாதத்தில் 3-4 அமைச்சர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். தற்பொழுது முதல் ஆளாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பொன்முடி அவர்களது பதவி பறிக்கப்பட்டுள்ளது. அடுத்து யாருக்கெல்லாம் பதவி பறிக்கப்படும் என்பதையும் நாம் கூறவிட்டோம். இவர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படுமா என்று பார்த்தால் அதுவும் சந்தேகம்தான். ஏனென்றால் மும்முனை போட்டி 2026 நடைபெறுகிறது. தமிழக வெற்றிக் கழகம், அதிமுக, திமுக, குறிப்பாக நாம் தமிழரும் இதில் களத்தில் இறங்குகிறது.